வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து அவினாசியில் இருக்கோம். ஆட்டையம்பாளையம் சொல்லுவாங்க. அங்கே வந்து நமக்கு நேந்திரன் வாழை பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு தடிமன் நல்லா இருக்குன்ட்டு. இப்போ 7 மாதம் தாண்டுது, 7-7.5 மாதத்துக்குள்ளே தான் வருது, அதுக்கு மேலே இல்லை. வாழோட வளர்ச்சி பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. கை வைக்கிறேன். ஒன்று இந்த பக்கம் ஒன்றுனா கூட பக்கத்தில் ஒரு 4 ஜான், ஒரு 2 அடி சுற்றளவு வருது. இன்னும் அடுத்த சுற்றளவு வரும். இது கம்மி தான், நிறையா வரும். இந்த மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிண்ணமாக இருக்குது. மரம் இந்த மாதிரி கிண்ணமாக இருக்கணும். கீழே இந்த கிண்ண மாதிரி வந்துச்சுன்னா நல்லா வெயிட்டு காய் வரும். மரமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், காற்றுக்கெல்லாமே சாயாது, அந்த மாதிரி இருக்கும். இந்த இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வண்டு தாக்குதல் வந்ததுனால ஒரு டோஸ் கொடுத்துருக்கோம். அது போக மர ஊக்கத்துக்கு, சருகு நோய்க்கு, அடித்தண்டு ஊக்கத்துக்காக வந்து 2 டோஸ் வந்து ஊசி மூலிமா ஸ்டெம் இன்ஜெக்ஷனாக மருந்து கொடுத்துருக்கு. விவசாயி அவரே வந்து டீலர்ஷிப் எடுத்து அவங்களே ஊசி போட்டிருக்காங்க. மருந்தை லாஸ்ட்டாக போட்ட ஊசி கீழையும் மேலேயும் போடுவாங்க. மரம் வந்து நல்லாயிருக்கு, பத்திர தெரிய எப்படி இருக்குன்ட்டு. எல்லா மரமும் ஒரே சீராக இருக்குது, தெரியுதுங்களா? ஒரு மரம் குட்டையாக, ஒரு மரம் நெட்டையாக, இல்லை ஒரு மரம் வளர்ச்சி இல்லாமல் ஒரு வருஷம் கம்மியாக, அப்படி இல்லாமல் மரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும், மரம் எல்லாமே ஈவன். இந்த மரம் எடுத்துட்டிங்கனாலும் ஈவன், பக்கத்துலேயும் ஈவனாக இருக்குது, இந்த பக்கம் ஈவனாக இருக்குது, இங்கே ஈவனாக இருக்குது, பக்கத்தில் ஈவனாக இருக்குது. எல்லா மரமும் ஒரே ஈவனாக வந்துச்சுன்னா ஒரே மாதிரி போட தள்ளி ஒரே மாதிரி காய் வெட்டிக்கலாம். எல்லாமே ஈவனாக கொண்டு வந்துடலாம். அந்த 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளேயே, இல்லை 2 வெட்டு 3 வெட்டுக்குள்ளேயே வந்து காய் இந்த நம்ம வெட்டிட முடியும். கீழே ஒரு டோஸும் மேலே ஒரு டோஸும் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் மேலே தள்ளி விட போட்டுக்கலாம், வண்டு விழுகாமல் இருக்கும் மெயினாக. அது போக அடித்தண்டு ஊக்கம், சருகு பிரச்சனைக்கு, டோட்டலாக எல்லா A to Z எல்லாத்துக்குமே போரானு, ஜிங்கு, சல்ஃபரு, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாஸ் எல்லாமே சேர்ந்து தான் வரும். ஆனால் வந்து ஆர்கானிக்கில் அது டோட்டலாக நான் சொன்ன கண்டென்ட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வரும். குருத்து நல்லா தெளிவாக நீட்டமாக வரும், தெரியுங்க. வளர்ச்சி நல்லாயிருக்கும். உங்களுக்கு இலை ஷைனிங் தெரியும், நல்ல வித்தியாசம். அடுத்தடுத்து வர இலை வந்து ஷைனிங் இருக்குது, நல்ல ஷைனிங் இருக்கும். இலையோட ஜான் அதிகமாகும். 3 ஜான் வர இடத்துல 4 ஜான் வரும், அடுத்து 5ஆக மாறும். நல்ல ஒரு க்ரோத்து கிடைக்கும். அடுத்தடுத்த டோஸ் போட்டிருக்கு, பார்த்தா தெரியும். இதுக்கு முன்னாடி போட்டது இங்கே கீழே எல்லா பக்கமும் அந்த ஸ்பாட் இருக்கும். மரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியும். மரம் பாரு, தடிமன் நல்லா இருக்குது. இது வந்து 2.5 அடி வரும் இந்த மரம் சுற்றளவு. கண்டிப்பாக 2 to 3 அடி வரும் இந்த மரம். மேலே போகிற வரைக்கும் அந்த அந்த வித்து வந்து அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கிளை பிரியும் போது தான் குறையணும். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த க்ரோத்தை வந்து தாராளமாக கொண்டு வர முடியும். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இந்த வாழை வந்து ஸ்டார்டிங் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். 3ஆவது மாதத்துலேருந்து பெருசாக எந்த உரமும் மருந்தும் வந்து இதுக்கு அடிஷ்னலாக கொடுக்கல. ஃபார்மாலிட்டிக்கு மட்டும் கொடுத்தா போன்னு சொல்லியாச்சு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டவுட் இருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீன் இருக்கிற நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு.